ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சூர்யா ராஜகோபாலன். தலைப்புச் செய்திகள்: நாட்டு மக்களின் வாழும் முறையை எளிமையாக்க மத்திய அரசு போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள திரு ஜோ பைடனுக்கும் துணை அதிபராக வெற்றி பெற்றுள்ள திருமதி கமலா ஹாரிஸுக்கும் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் நெல் கொள்முதல் வேகமாக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாட்டில் கோவிட்-19 தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 92.49% உயர்ந்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இறுதிப் போட்டிக்கான இரண்டாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இன்று ஹைதராபாத் அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டு மக்களின் வாழும் முறையை எளிமையாக்க மத்திய அரசு போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் சூரத், சௌராஷ்டிரா பகுதிகளுக்கு இடையேயான வர்த்தக ரீதியான படகு போக்குவரத்து சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டில் நீர்வழி போக்குவரத்தை அதிகரிப்பதால் பொருளாதாரம் மேம்படும் என்று கூறினார். இன்று தொடங்கப்பட்டுள்ள திட்டத்தின் மூலம் குஜராத்தில் போக்குவரத்து உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதன் மூலம் இப்பகுதியில் மக்களின் வாழும் முறை எளிமையாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நாட்டில் நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்துவதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியை அதிகரித்து சுற்றுச்சூழல் மாசையும் குறைக்க முடியும் என அவர் தெரிவித்தார். இதற்காக கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சகத்தின் பெயரை கப்பல் போக்குவரத்து துறைமுகங்கள் மற்றும் நீர்வழிப்பாதைத்துறை அமைச்சகம் என மாற்றவுள்ளதாக பிரதமர் கூறினார். பொதுமக்கள் பண்டிகை காலங்களில் கோவிட்-19 தடுப்பு நடவடிக்கைகளை கட்டாயம் பின்பற்றி பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். சூரத்தின் புறநகர் பகுதியான ஹாசிராவிலிருந்து பாவ்நகர் மாவட்டத்தில் உள்ள கோஹா வரை கடல் வழியாக மேற்கொள்ளவுள்ள இந்த படகு போக்குவரத்தின் மூலம் இரு நகரங்களுக்கிடையேயான பயண தூரம் 317 கிலோமீட்டரிலிருந்து 90 கிலோமீட்டராக குறைகிறது. பயண நேரமும் 8 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரமாக குறையும். 3 அடுக்குகளை கொண்ட இந்த படகின் ஒரு அடுக்கில் தலா 50 மெட்ரிக் டன் எடை கொண்ட 30 ட்ரக்குகளையும் மேல் தளத்தில் 100 கார்களையும் நிறுத்தும் வசதி உள்ளதுடன் 500 பயணிகள் மற்றும் 34 பணியாளர்கள் பயணம் செய்யக்கூடிய வசதி கொண்டதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஆகியோர் பிஜேபி மூத்த தலைவர் திரு எல் கே அத்வானியின் பிறந்த தினத்தையொட்டி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுதில்லியில் உள்ள திரு எல் கே அத்வானியின் இல்லத்திற்கு சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா, பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா ஆகியோர் திரு எல் கே அத்வானிக்கு வாழ்த்து தெரிவித்ததுடன் அவரது பிறந்தநாள் விழாவிலும் கலந்து கொண்டனர். இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றியுள்ள திரு எல் கே அத்வானி நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்டநாள் வாழ பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார். இந்தியா, சீனா இடையே எல்லை விவகாரங்கள் குறித்து தீர்வு காண ராணுவ அதிகாரிகள் மட்டத்திலான 8வது பேச்சுவார்த்தை சுஷலில் நடைபெற்றது. இதுகுறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், லடாக் எல்லைப் பகுதியில் இரு தரப்பினரும் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. எல்லையில் படைகள் குறைப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்வது என்றும் அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்ட இணைந்து செயல்படுவது என்றும் ஒப்புக் கொள்ளப்பட்டுள்ளது. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் சர்வதேச அளவில் இந்திய விஞ்ஞானிகளை ஒருங்கிணைக்கும் புதிய முன்முயற்சி எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். இந்திய விஞ்ஞானிகளுடன் மெய்நிகர் காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர், கோவிட்-19 காலகட்டத்தில் அனைத்து விஞ்ஞானிகளையும் இணைத்து சம வாய்ப்பு வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறினார். இந்தியா, ரஷ்யா இடையே பள்ளிக் குழந்தைகளுக்காக சிறப்பு பயிற்சி வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அடல் புதுமை இயக்கத்தின் கீழ் ரஷ்யாவுடன் இணைந்து தொடங்கப்பட்டுள்ள இத்திட்டத்தின் மூலமாக 48 மாணவர்கள் பயன்பெறவுள்ளனர். இணைய பொருட்கள் மற்றும் கைபேசி செயலிகள் உள்ளிட்ட பயன்பாடுகளில் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பங்களாதேஷில் உள்ள சிறுபான்மையினருக்கு எதிராக வன்முறை சம்பவங்கள் நடத்தப்படுவது குறித்து இந்தியா தொடர்ந்து கண்காணித்து வருவதாக வெளியுறவுத்துறை கூறியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு அனுராக் ஸ்ரீவத்சவா, அந்நாட்டில் உள்ள இந்திய தூதரகம் இதுகுறித்து விசாரணை நடத்தி வன்முறைகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளது. நாட்டில் கோவிட்-19 தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 92.49% உயர்ந்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாட்டில் இதுவரை 85 லட்சத்திற்கும் அதிகமானோர் கோவிட்-19 தொற்றால் பாதிக்கப்பட்ட நிலையில் 78,68,000த்திற்கும் அதிகமானோர் குணமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 49,000 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாகவும் 45,600 பேருக்கு புதிதாக தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஒரே நாளில் 559 பேர் உயிரிழந்துள்ளதால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 1,26,121 அதிகரித்துள்ளதாகவும் இது ஒட்டுமொத்த பாதிப்பில் 1.48% என்றும் கூறப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கோவிட்-19 தொற்றால் தற்போது சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 5,12,000 குறைந்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்
கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள ஜனநாயக கட்சி வேட்பாளர் திரு ஜோ பைடன் அந்நாட்டின் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு பணியாற்ற உள்ளதாக கூறியுள்ளார். தேர்தல் வெற்றிக்கு பிறகு தனது ஆதரவாளர்களிடையே உரையாற்றிய அவர் தனக்கு வாக்களித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். இந்நிலையில் அமெரிக்க துணை அதிபர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திருமதி கமலா ஹாரிஸ் தமது ஆதரவாளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் பதிவான வாக்குகள் தொடர்ந்து எண்ணப்பட்டு வருகின்றன. இதுவரை தெரியவந்துள்ள முடிவுகளின்படி பிரதிநிதிகள் வாக்குகளில் ஜனநாயக கட்சி வேட்பாளரான முன்னாள் துணை அதிபர் திரு ஜோ பைடனுக்கு 290 வாக்குகளும், தற்போதைய அதிபர் திரு டொனால்டு டிரம்புக்கு 214 வாக்குகளும் கிடைத்துள்ளன. இதன் மூலம் திரு ஜோ பைடன் வெற்றி உறுதியாகியுள்ளது. இதேபோன்று துணை அதிபர் பதவிக்கு போட்டியிட்ட தமிழகத்தின் திருவாரூர் மாவட்டம் துளசேந்திரபுரத்தை பூர்வீகமாக கொண்ட திருமதி கமலா ஹாரிஸ் வெற்றி பெற்றுள்ளார். இந்த வெற்றியின் மூலம் திருமதி கமலா ஹாரிஸ் அமெரிக்காவின் முதலாவது பெண் துணை அதிபர் மற்றும் முதலாவது தெற்காசிய மற்றும் கருப்பின துணை அதிபர் என்ற சிறப்பை பெறுகிறார். இந்த தேர்தலில் திரு ஜோ பைடனுக்கு 7,40,00,000 வாக்குகள் கிடைத்துள்ளன. தற்போதைய அதிபர் திரு டொனால்டு டிரம்புக்கு 7 கோடி வாக்குகள் கிடைத்துள்ளன. திரு ஜோ பைடன் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டதை அடுத்து அமெரிக்கா முழுவதும் அக்கட்சியினர் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள திரு ஜோ பைடன் மற்றும் துணை அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள திருமதி கமலா ஹாரிஸ் ஆகியோர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் திரு ஜோ பைடனின் பதவிக்காலத்தில் அவருடன் இணைந்து பணியாற்றி இந்தியா அமெரிக்கா நட்புறவுகளை மேலும் வலுப்படுத்த தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். திரு ஜோ பைடன் மற்றும் திருமதி கமலா ஹாரிஸ் ஆகியோரின் மகத்தான வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு, இந்தியா அமெரிக்கா இடையேயான நல்லுறவு எதிர்வரும் நாட்களில் மேலும் வலுப்பெறும் என கூறியுள்ளார். இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர், உலக அமைதி மற்றும் வளர்ச்சிக்காக இரு நாடுகளும் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்திய அமெரிக்க நட்புறவை வலுப்படுத்துவதில் திரு ஜோ பைடனின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சித் தலைவர் திருமதி சோனியாகாந்தி, திரு ராகுல்காந்தி, தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்டோரும் திரு ஜோ பைடன் மற்றும் திருமதி கமலா ஹாரிஸுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தமிழக உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் திருமதி கமலா ஹாரிஸின் பூர்வீகமான திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள துளசேந்திரபுரம் கிராமத்தில் உள்ள கோவிலில் இன்று சிறப்பு வழிபாடு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட பெண்மணி அமெரிக்காவின் உயர் பதவி ஒன்றில் அமரவுள்ளது பெருமைக்குரியது என்று கூறினார். இங்கிலாந்து பிரதமர் திரு போரிஸ் ஜான்சன், ஜெர்மன் பிரதமர் திருமதி ஏஞ்சலா மேர்க்கல், பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரன், கனடா பிரதமர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ, எகிப்து அதிபர் திரு அப்துல்லா சதா அல் சிசி ஆகியோரும் திரு ஜோ பைடன் மற்றும் திருமதி கமலா ஹாரிஸுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளிகள் திறப்பு குறித்து கருத்து தெரிவிக்க விரும்பும் பெற்றோர்கள் தங்கள் வீடுகளுக்கு அருகில் உள்ள பள்ளிகளில் கருத்து தெரிவிக்கலாம் என தெரிவித்தார். பள்ளிகள் எப்போது திறக்கப்படும் என்பது குறித்து இப்போது கூற முடியாது என்றும், அதேவேளையில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு பொதுத் தேர்வை எதிர்கொள்ள சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். முழுமையாக சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டுதான் வருகிறது. ஹைடெக் லேப் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே ஐசிடி என்று சொல்லப்படுகிற ஒரு வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. அதில் 20 கம்ப்யூட்டர் இருக்கிறது, ஹைடெக் லேப் இருக்கிறது. ஒவ்வொரு கையிலும் மடிக்கணினி இருக்கிறது. +2 படிக்கின்ற மாணவர் கையில் 4,82,000 பேர்கள் இதுவரையிலும் முழுமையாகவே நம்முடைய சிலபஸை டவுன்லோட் செய்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரிய வாய்ப்பு அதில் கிடைத்திருக்கிறது. தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் நெல் கொள்முதல் வேகமாக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதுகுறித்து மத்திய உணவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நடப்பு கரீப் பருவத்தில் இதுவரை 243 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது 19.42% அதிகம் என அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இறுதிப் போட்டிக்கான 2வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இன்று ஹைதராபாத் அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி அபுதாபியில் இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்களின் வாழும் முறையை எளிமையாக்க மத்திய அரசு போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள திரு ஜோ பைடனுக்கும் துணை அதிபராக வெற்றி பெற்றுள்ள திருமதி கமலா ஹாரிஸுக்கும் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் நெல் கொள்முதல் வேகமாக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாட்டில் கோவிட்-19 தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 92.49% உயர்ந்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இறுதிப் போட்டிக்கான 2வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இன்று ஹைதராபாத் அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.
எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News_ சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.